ஜெய்ஸ்வால் சீனினார், ஸ்டார்க் ஆடிலைடில் தாக்கினார் அப்படின்னு தம்ப்நெயிலுக்கு டைட்டிலே வைக்கலாம். ஜெய்ஸ்வால் சீனதால மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா ஸ்டார்க் இருந்தாருன்னா இல்ல, பொதுவாக அந்த அக்ரெஷன் இருக்கும். ஆனால் இந்த சீண்டுதலும் ஒரு காரணம். பெர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஜெய்ஸ்வால் சொல்லுவார்ல, பால் ஸ்பீடா வரல, ஸ்லோவா தான் வருதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அடிப்பார்ல, அது அப்போ அவருக்கு ஸ்டார்க்கு காதல் விழலையாம். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சுதான். ஒன்று சொல்லிக்கிறாங்க, கிரிக்கெட்டுங்கிறது ஒரு டீம் கேம். சில டீம்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவருக்கு ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. பெர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு மட்டும் கிடையாது, அது ஸ்டார்க்கு சொன்னது ஸ்டார்க்குக்கான பிரச்சனையாகவும் இருக்கலாம். பட் பெர்த்தில் தோத்தது டீமாக தான் தோத்துருக்காங்க, அது டீமுக்கான பிரச்சனை தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறியாக தான் இருந்திருப்பாங்க. ஸ்டார்க்கு ஆல்ரெடி கோபம், என்னடா நம்ம இருக்கும் போதே நம்ம ஊரை ஜெயிச்சிட்டாங்களேன்னு ஒரு கோபம். ஜெய்ஸ்வால்ங்கிற சின்ன பையன் இப்படி பேசிட்டானேங்கிறது அவருக்கு ஒரு சின்ன பையன் அவர் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்படி ஒரு கோபம் கண்டிப்பாக இருக்கலாம், அது வெறியாக இருக்கலாம், அது பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக காட்டணும்னு இருக்கலாம். அதான் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை காமிச்சாரு. தென் பேட் கமின்ஸ்க்கு, ஸ்காட்டி பாலண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவம், அந்த அக்ரெஷன் இருக்காதா? ஜெய்ஸ்வால் பேசுனது ஒரு காரணம் அப்படின்னா இந்தியா ஜெயிச்சதும் ஒரு காரணம். இந்தியா ஜெயிச்சதும் ஜெய்ஸ்வால் பேசுனதும் அவங்களுக்கு ஒரு கோவத்தையும் அவங்க ட்ரிகரும் ஆக்கியிருக்கலாம். அந்த ட்ரிகர் ஆகிறதுனால தான் ஸோ இப்போ 180க்குள்ள ஆல் அவுட் பண்ணவும் முடியுது. பாருங்க, வெறியாக பேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ ஹர்பஜனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2007 அந்த மெங்ககிரி இஷ்யூவில் சச்சின் அப்புறம் கும்ப்ளே ஒட்டுமொத்த டீமும் வரலையா? ஸோ அந்த மாதிரி தான் அங்கே ஸ்டார்க்கு ஒன்றுங்கிறத டீமுக்கே ஒரு மாதிரி ஒரு அடி விழுந்திருக்கு. அப்படிங்கும் போது ஸோ அதை வந்து வெறும் ஜெய்ஸ்வாலால் மட்டும் கிடையாது, ஜெய்ஸ்வாலும் ஒரு காரணம். பட் ஜெய்ஸ்வால் பேசுறது கொஞ்சம் மாதிரி ஹைலைட்டடாக பேசப்பட்டது. அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறோம்.